பாதுகாக்க அல்லாவே போதும். அல்ஹம்துலில்லாஹ் சொல்லிட்டு ஒவ்வொரு வக்து தொழுகையில சொல்லிக்கிட்டு நீங்க பாட்டுக்கு உங்க வேலையை பாருங்க. நீங்க எவ்வளவு பெரிய பாப்புலர் ஆனாலும் சரி, தொழில்ல பெரிய அளவுக்கு நீங்க உயர்ந்த நிலையில் ஆனாலும் சரி, வேற வகையான உங்களுடைய குடும்ப உறவுகள்ல நீங்க அல்ஹம்துலில்லாஹ் ஒரு நல்ல கெத்தான நல்ல ஒரு பொருளாதாரத்துல மேம்பாட்டு உள்ளவரா, பொருளாதாரத்துல மேம்பட்டவனா இருந்தாலும் சரி, மனித சதிகள் நிச்சயமாக உங்களை ஒண்ணுமே செய்யாது. இன்னொரு டெக்னிக் நான் என்ன சொல்றேன் தெரியுமா? பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். கண்ணியத்திற்கும் மகத்துவத்திற்கும் உரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் எதிரிகளை 2 வகையாக வைத்திருக்கிறான். ஒரு எதிரி உள்ளுக்குள் இருந்து பாழ்படுத்துபவன், இன்னொரு எதிரி வெளியில் இருந்து பாழ்படுத்துபவன். உள்ளுக்குள் இருக்கக்கூடிய எதிரி ஷைத்தான். அவனை பற்றி அல்லாவும் அவன் ரசூலும் திட்டவட்டமாக நிச்சயமாக அவன் பகிரங்கமான விரோதி என்று அவர்கள் முன்னறிவிப்பு செய்து விட்டார்கள். அதனால் ஷைத்தானை விட்டும் தவிர்ந்து கொள்ளக்கூடிய வழிகள் ஒலு செய்வது, அவுது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம் என்று அடிக்கடி அவனை தூஷிப்பது, அவுது பில்லாஹி ஸமீஉல் அலீம் மினஷ் ஷைத்தானிர் ரஜீம் என்று அவனை சபிப்பது, அவனுடைய எண்ணங்கள் நம்முடைய உள்ளத்தில் பிறந்தால் உடனடியாக அல்லாஹ்விடத்திலிருந்து பாதுகாப்பு தேடி விலகி கொள்வது என்பது ஈஸி. ஆனால் வெளியில் இருந்து கொண்டு கெடுக்கக்கூடிய மனித ஷைத்தான்கள் இருக்கிறார்கள் அல்லவா, இந்த மனித ஷைத்தான்களிடமிருந்து நாம் பாதுகாப்பு பெறுவது என்பது ஒரு சவாலான விஷயம். ஏன்னா யார் எந்த நேரத்தில் எதிரி என்று சொல்ல முடியாது, அவன் எப்போது எதிரியாக மாறுகிறான் என்றும் சொல்ல முடியாது. இந்த மனித எதிரிகள் செய்யக்கூடிய சூழ்ச்சி, செய்யக்கூடிய சதிகள் கொஞ்ச நஞ்சம் அல்ல. ஒருவனுடைய தொழிலை முடக்குவதற்கு மனித சதிகள் தான் பயன்படுகின்றன. அதே போல ஒருவனுடைய குடும்பத்தை நிர்மூலமாக்குவதற்கு மனித சதிகள் தான் பயன்படுகின்றன. மக்களுக்கு மத்தியில் பெரிய அளவுக்கு பிரிவினையை ஏற்படுத்தி மக்களின் உள்ளங்களை உடைக்கக்கூடிய மனித சக்திகள் தான் பயன்படுகின்றன. இப்படி எக்ஸட்ரா எக்ஸட்ரா சொல்லிக்கொண்டே இருக்கலாம். மனித ஷைத்தான்கள் ஏற்படுத்தக்கூடிய கெடுதிகள் கொஞ்ச நெஞ்சம் அல்ல. அவர்கள் ஷைத்தானால் ஆட்டுவிக்கப்பட்டவர்கள் தான், ஷைத்தானால் தடவப்பட்டவர்கள் தான், ஷைத்தானால் தலை தடவப்பட்டவர்கள் தான். அந்த எதிரிகளிடமிருந்து அல்லாஹ் ரப்புல் ஆலமீனிடத்திலே தொடர்ந்து பாதுகாப்பு பெறுவது நமக்கு தலையாய கடமையாக இருந்து கொண்டிருக்கிறது. நாம நல்லதா நடப்போம், நம்முடைய பண்புகள் நல்லதாக இருக்கும். ஏதாவது ஒரு நேரம் திறமையை கொடுத்திருப்பான் அல்லாஹு தாலா, ஏதாவது ஒரு நேரம் நமக்கு செல்வாக்கு கொடுத்திருப்பான். இதை பார்த்துட்டு சம்பந்தம் இல்லாம அவனாவே எதிரியாக நம்மை நினைத்து கொண்டு நம்மை தொடர்ந்து என்ன செய்வானா டார்ச்சர் கொடுத்துக்கிட்டு இருப்பான். நமக்கும் அவனுக்கும் எந்த சம்பந்தமும் இருக்காது. ஆனா நம்முடைய எதிரியாக அவன் தனக்குத்தானே வரித்து கொண்டு உருவாகி கொண்டிருப்பான். நமக்கு நேர ஆப்போசிட்டாக என்னவெல்லாமோ பண்ணுவான். இப்போ ஒரு பாப்புலாரிட்டி பேச்சாளர்னு வச்சுக்கிறோங்க, அவரை பத்தி இல்லாத பொல்லாத அவதூறுகளை என்ன செய்வான்டா வெளியில பரப்பி விடுவான். மக்கள் உள்ளத்தில் இருக்கக்கூடிய அந்த அந்தஸ்தை குலைக்கக்கூடிய விதத்துல தான் கண்டவரிடத்திலெல்லாம் என்ன செய்வான்னு சொன்னா அந்த பேச்சாளரை பற்றி, அந்த பிரபலியமானவரை பற்றி முற்றிலும் தவறான தகவல்களை எல்லாம் கொடுப்பான். அப்போ மனித ஷைத்தான்களிடமிருந்து பாதுகாப்பு பெறுவது மனிதனாக பிறந்த அத்தனை பேரின் மீதும் தலையாய கடமை. ஏன்னா அவங்க நிம்மதியா வாழணும்னு சொன்னா மனித ஷைத்தான்களிடமிருந்து பாதுகாப்பு தேடணும். அப்படி ஒரு அற்புதமான ஒரு வசீஃபாவை தான் உங்களுக்கு நான் கொண்டு வந்திருக்கிறேன். ஐங்கால தொழுகைக்கு பிறகு ஓதப்படக்கூடிய ஒரு அற்புதமான வசீஃபா. இதை ஒரு அசர் தான் எனக்கு சொன்னாப்ல, ஒரு நல்ல ஒரு மூத்த ஆலிம். அவர் தான் என்ன செஞ்சாரு, அவங்க உஸ்தாத் எனக்கு சொல்லி கொடுத்தாங்க அப்படின்னு சொல்லி சொன்னார். அதாவது நாம நல்லபடியாக நடந்து கொண்டிருந்தாலும் திடீரென வரக்கூடிய மனித சதிகளின் தாக்குதல், நாம் நல்லபடியாக நடந்து கொண்டிருந்தாலும் திடீரென நமக்கு ஆப்போசிட்டாக திரும்பக்கூடிய மனித உணர்வுகள், மனித எண்ணங்கள், காழ்ப்புணர்ச்சிகள், இதில் இருந்தெல்லாம் அல்லாஹ் நம்மளை பாதுகாக்கணும்னு சொன்னா அவனுடைய வேதத்தில் இருக்கக்கூடிய ஒரு அற்புதமான புளியங்கொம்பை நம்ம பற்றி பிடிக்கணும். அந்த புளியங்கொம்பு என்னது, அந்த ஆயுதம் என்னது, அந்த கேடயம் என்னது என்று பார்க்கும்போது அல்ஹம்துலில்லாஹ், அவுது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம், பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம், தரூதை இப்ராஹிமை 3 முறை ஓதிக்கொள்ளுங்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது ஸலவாத்தை மொழிவதுதான் நீங்க ஓதக்கூடிய வசீஃபாவில் ஒரு பெரிய அளவுக்கு வீரியத்தை ஏற்படுத்தும், சக்தியை ஏற்படுத்தும். அதனால முன்பின் ஸலவாத்துக்களை மறக்காதீங்க. மறக்காம என்ன பண்ணுங்க, ஸலவாத்தை ஓதிடுங்க. ஓதி முடிச்சுட்டு வல்லாஹு யாஸிமுக மினன் நாஸ், வல்லாஹு யாஸிமுக மினன் நாஸ், வல்லாஹு யாஸிமுக மினன் நாஸ். இதுதான் வல்லாஹு யாஸிமுக மினன் நாஸ்.
மக்களிடத்திலிருந்து ஒன்ன பாதுகாக்கிறதுக்கு அல்லாவே போதும். சொல்லும் போதே அப்படியே தீ பரவுது பாருங்க, சொல்லும் போதே ஒரு விதமான கான்பிடன்ஸ் பரவுது பாருங்க. அதுதான் வல்லாஹு யஅஸிமுக மினன் நாஸ். மக்களுடைய தொல்லைகள் தொந்தரவுகளிலிருந்து, அவனுடைய சதிகளிலிருந்து, அந்த மனிதர்களால் ஏற்படக்கூடிய கெடுதிகளிலிருந்து உன்னை பாதுகாக்க அல்லாவே போதும். அல்ஹம்துலில்லாஹ். சொல்லிட்டு ஒவ்வொரு வக்து தொழுகையில சொல்லிக்கிட்டு நீங்க பாட்டுக்கு உங்க வேலையை பாருங்க. நீங்க எவ்வளவு பெரிய பாப்புலர் ஆனாலும் சரி, தொழில்ல பெரிய அளவுக்கு நீங்க உயர்ந்த நிலையில் ஆனாலும் சரி, வேற வகையான உங்களுடைய குடும்ப உறவுகள்ல நீங்க அல்ஹம்துலில்லாஹ் ஒரு நல்ல கெத்தான, நல்ல ஒரு பொருளாதாரத்துல மேம்பாட்டு உள்ளவரா, பொருளாதாரத்துல மேம்பட்டவனா இருந்தாலும் சரி, மனித சதிகள் நிச்சயமாக உங்களை ஒண்ணுமே செய்யாது. இன்னொரு டெக்னிக் நான் என்ன சொல்றேன் தெரியுமா? மக்களுக்கு அதிகமாக கொடுத்து பழகுங்க, அதிகமாக தான தர்மம் செய்யுங்க. யாரெல்லாம் பொறாமப்படுறான்னு நீங்க சந்தேகப்படுறீங்களோ அவனுக்கு கரெக்டான முறையில தர்மத்தை அளிச்சிருங்க. அதுக்கப்புறம் அவன் நினைப்பான் அவன் உங்களை தப்பா நினைப்பான், உங்களுக்கு எதிராக சதி பண்ணுவான். ஏங்க, முள்ளால எடுக்கணுன்ற மாதிரி அன்பை வைத்து எதையும் சாதிச்சிடலாம். அன்பை வைத்து அக்கிரமக்காரனை அடைக்கிடலாம். அக்கிரமக்காரனுக்கு நான் பதில அக்கிரமத்தான் செய்யணுன்ற அவசியம் இல்லை. அக்கிரமக்காரனுக்கு நான் பதில அன்பை கொடுத்துட்டேன்னா சரணாகதி அடைஞ்சிருவான். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எவ்வளோ எதிரிகளை பார்த்தாங்க, எவ்வளவு எதிரிகளை பார்த்தாங்க. வஹ்ஷி எவ்வளவு பெரிய எதிரி அவர். அந்த வஹ்ஷி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய சிறிய தந்தை எங்கள் ஹம்ஸா ரலியல்லாஹு அவர்களை கொலை செய்தவர். அந்த வஹ்ஷி இஸ்லாத்துக்கு வந்துட்டாரு. வந்த பிறகும் கூட பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அடிக்கடி என் கண் முன்னாடி வந்துட்டு போகாதப்பா, என் தந்தையினுடைய ஞாபகம் வருதுப்பா எனக்கு அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. அவர் உள்ளத்துல ஒரு பெரிய அளவுக்கு அது ரணத்தை ஏற்படுத்துச்சு. என்ன செய்தாரு? பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு தொடர்ந்து நன்மைகளே செய்தார். அவங்களுடைய உள்ளத்துல இடம் பெறறதுக்கு படாத பாடுபட்டார். அப்போ ஒரு எதிரிய ஒரு அன்பினால் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மாய்த்து காட்டினாங்க. அந்த ஒரு 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 கான்செப்டை நம்ம ஏன் எடுக்கக்கூடாது? அந்த கான்செப்டை நம்ம எடுக்காம, அவன் ஒரு தடவை அடிச்சான்னா நான் 2 தடவை அடிப்பேன், அவன் 2 தடவை அடிச்சான்னா நான் 4 தடவை அடிப்பேன், அவன் 4 தடவை அடிச்சானா நான் 40 தடவை அடிப்பேன் அப்படின்ற ஒரு தாட்ல இருந்தீங்கன்னு சொன்னா பகைமை ஒழியாது, எதிர்ப்புத்தனம் எரிந்து கொண்டேதான் இருக்கும். அதனால இந்த ஒரு கான்செப்டையும் மனசுல வச்சுக்கிட்டு இந்த வசீஃபாவையும் செய்தி கண்டு சொன்னா உங்க வாழ்க்கையில எதிரின்ற பேச்சுக்கு இடமில்லாம போயிடும். அனைவரும் உங்களுக்கு பிரியமானவர்களாக மாறிடுவாங்க. அல்ஹம்துலில்லாஹ். இந்த காணொளி உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. எல்லாவற்றை விட மேலாக இந்த வசீஃபாவை கண்டெடுத்து உங்களுக்காக சொன்ன எமக்காக துஆ செய்யுங்க, மறந்துடாதீங்க. ஜஸாக் அல்லாஹ். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹ்.